பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய காவல் நிலையங்கள். ஏன்னா அவங்க சொன்னால் போய் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் புகார் கொடுக்குறீங்க, ஏன் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தான் காவல்துறை அதிகாரிகள். உங்கள்கிட்ட வந்து சில கடுமைகள் காட்டலாம், நீங்கள் அது கடுமையை காட்டக்கூடாதுன்னு தெரியல. அந்த கடுமை குற்றவாளிகள் கிட்ட காட்டலாம். 100 ரூபாய் லஞ்சம் வாங்குறது பெருசாக மீடியாவில் போட்டு காமிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறது வந்து எந்த மீடியாவும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக. புகார் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய நபர்களிடம் நீங்கள் குற்றவாளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே பார்வையில் நடக்கக்கூடாது. பொதுமக்கள் குறை தீர்க்கும் இதில் போய் புகார் கொடுத்தேன், அந்த புகாரை வந்து விசாரணை பண்ணி உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. காவல் நிலையம்னா அப்படி தான், காசு கொடுத்தா தான் வேலை செய்வாங்க, இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் புகாருக்கு போய் நிற்கிறத, அவன் யார் அது, அங்கே ஏன் நிற்கிறான், அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, இதுதான் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய. நீங்கள் சோதனை பண்ணாதீங்க, சோதனை பண்ணுறதே குற்றம் அப்படின்னு சொல்லலை. குறிப்பாக உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னா, இது போல் பசங்களை கூப்பிட்டு என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்காம ஃபோன் பண்ணி, சார் இந்த பிரச்சனை இருக்குது அது என்னென்னு பாருங்கள் சார்னா, அது ஒரு அலட்சியமாக தான் அதிகாரிகள் வந்து நம்மக்கிட்ட அணுகிறாங்க. பொதுப்பணித்துறை உட்பட அரசு துறையில் வந்து எல்லாத்துலையும் லஞ்சம் தலைவிரிச்சாடு. கையை தூக்கு, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க எடு, உன் பேர் என்ன, இப்படி தான் கேட்குறாங்க. எங்கே கமிஷனர் அலுவலகத்தில் புகார் சொல்வதற்காக வந்தக்கூடிய பொதுமக்களிடம் கூட இப்படி தான் நடக்குது. சென்னையில் சொல்கிறேன் நான். வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நேற்றைய தினம் தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி மதிப்புக்குரிய மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தி என்னவென்றால், பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு வாரத்தில் 2 முறை நடத்தப்படும். அந்த குறை தீர்ப்பு நாளில் வந்து பொதுமக்கள் தாராளமாக வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை பற்றி புகார் கொடுக்கலாம். காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணும் என்ற அடிப்படையில்தான் அந்த பொதுமக்கள் குறை தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. மதிப்பிற்குரிய காவல்துறை இயக்குனர் அவர்கள் இந்த அறிவிப்பை பார்த்து, இது வந்து புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் அடிக்கடி இது போன்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு நாள்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் இப்படி நடந்திருக்கு. ஏன் கமிஷனரை கூட சந்திக்கலாம் வாரத்தில் 1 முறைன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பொதுமக்கள் போய் வரிசையில் நிற்கும்போது கிரவன்ஸில் கொடுத்துட்டு போங்க, கமிஷனர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது போன்ற ஒரு விளம்பரத்துக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகமாகவே என்னுடைய பார்வையில் தெரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பொதுமக்கள் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள், நான் வந்து இது பொதுமக்கள் குறை தீர்க்கும் இதில் போய் புகார் கொடுத்தேன், அந்த புகாரை வந்து விசாரணை பண்ணி உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னால், இவங்க புகார்களை வாங்கி அந்த புகார்களை எந்தெந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கோ அந்தந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பிடுவாங்க. அந்த காவல் நிலையம் வந்து அந்த புகாரை விசாரணைக்கு எடுப்பாங்க. அப்போது அதில் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா, காவல்துறை அந்த காவல் நிலையத்தில், ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது உனக்கு தெரியாதா, அங்கே போய் கொடுத்தா தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தான் அந்த பொதுமக்களிடம் நடந்து கொள்வதாக பல விஷயங்கள் நம்ம கண்ணாலே பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சில புகார்கள் நம்ம கமிஷன் ஆஃபீஸ்லையோ அல்லது டிஜிபி ஆஃபீஸ்லையோ நம்ம கொடுப்போம். அது ஃபார்வேர்ட் ஆகி வரும்போது காவல் நிலையத்தில் அதை அலட்சியமாக தான் பார்ப்பாங்க. நீ என்ன அவங்க சொன்னால் போய் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் புகார் கொடுக்குறீங்க, ஏன் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க. அதேமாரி தான் வந்து இந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாளில் கொடுக்கப்படக்கூடிய புகார்களுக்கும் காவல் நிலையத்தில் வந்து பதில் வரும் என்பது தான் யதார்த்தம். ஏன்னா இதுதான் கடந்த காலங்களில் இப்படி நடந்திருக்கு. அதற்காக நம்ம வந்து காவல்துறை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால் ஏடிஜிபி அவர்கள் சொன்ன இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு இல்லை, ஏற்கனவே தேஞ்சு போன ஒரு கருத்து தான் அது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, காவல்துறை இது போன்ற குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்துவதை விட காவல்துறை உதாரணத்துக்கு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏடு, கான்ஸ்டபிள் இவர்களை வைத்து வாரத்துக்கு 2 முறை கூட தேவை, மாதம் 1 முறை, வருடம் 2 முறை இப்படி முகாம்கள் நடத்தி பொதுமக்கள்கள் புகார் கொடுக்க வந்தால்
அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை உயர் அதிகாரிகள் எடுக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னாவே அந்த புகார்தாரர் இவர் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏய் இங்கே வா, என்ன அது, அதெல்லாம் இங்கே இல்லை, போ அந்த ஸ்டேஷனுக்கு போ, இது எங்கே லிமிட் வராது, எங்கே பிரச்சனை நடந்தது அங்கே போ, இங்கே வா, வா போன்ற அந்த ஒருமை விரட்டுறது இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துருக்கு. குறிப்பாக ஒருத்தர் புகாருக்கு போய் நிற்கிறத, அவன் யார் அது, அங்கே ஏன் நிற்கிறான், அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, இதுதான் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய இன்றைக்கி யதார்த்த நிலை. இது போன்ற விஷயங்களை காவல்துறை இயக்குனர் திரு மகேஷ்குமார் அவர்களை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏடு, கான்ஸ்டபிள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் வழங்கி புகார் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய நபர்களிடம் நீங்கள் குற்றவாளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே பார்வையில் நடக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இடைவெளி வரும். மக்கள் வந்து காவல்துறை மீது ஒரு வெறுப்பு வரும். அதனால நீங்கள் அப்படியெல்லாம் நடந்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிக்கும்போது ஒருமையில் பிடிக்கும்போது வாடா போடான்றது அடிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் புகார் கொடுக்க வரவங்ககிட்டே வந்து இப்படி வந்து நடந்துட்டிங்கன்னா, குறிப்பாக ஒரு ஸ்டேஷனில் போய் நம்ம புகார் கொடுப்போம், எல்லாம் வாங்கி இது இங்கே இல்லை, அது போ, அந்த லிமிட்டு சார், எந்த லிமிட்டு, நீங்கள் போங்க, இது இந்த லிமிட் வராது, இந்த ஸ்டேஷனுக்கு போங்க, அப்படி ஒரு சரியான ஆலோசனை கூட வழங்குவதில்லை. இந்த லிமிட் இல்லை, அது போ, வா. இது போல் வந்து பொதுமக்கள் வந்து காவல்துறையால் வந்து ரொம்ப அலட்சிய போக்குக்கு ஆளாகிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு தான் பயிற்சி தேவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்குவரத்து காவல்துறை இப்போ வந்து பைக் ஓட்டிகிட்டே போனால் நெல், உடனே சாவியை பிடிக்கிறது, ஒருமையில் தான் பேசுறது, நெல், இது எடு, லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, இன்சூரன்ஸ் கட்டிட்டியா, இப்படி வந்து என்ன நில்லுங்க, என்ன விஷயம் கொடுங்க, லைசன்ஸ் இருக்காங்க, நீங்கள் சோதனை பண்ணலாம், வேணான்னு சொல்லலை, சோதனை பண்ணாதீங்க, சோதனை பண்ணுறதே குற்றம் அப்படின்னு சொல்லலை. அந்த சோதனை பண்ணும்போது நீங்கள் வந்து பைக் திருடங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதேமாரி ஒரு பொதுமக்கள்கிட்டே நடந்துக்கிறது பார்த்திங்கன்னா அது அநாகரிகத்தின் உச்சமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட கடந்த ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சிக்னலில் வந்து அந்த சிகப்பு லைட்டுக்கு வந்து ஆட்டின் மாரி போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நில் அப்படின்றத விட நில்லுங்க அப்படின்றது தான் ஒரு அழகான ஒரு சொல்லாக வந்து பயன்படுது. உண்மையில் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நெல் அப்படின்றத விட நில்லுங்க அப்படின்றது ஒரு அன்பு, நெல்லுங்க அப்படின்றது. அப்போது அதே விஷயத்தை காவல்துறைக்கிட்ட அந்த பயிற்சி கொடுங்க. காவல்துறை எந்த காவல்துறை, குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் வந்து வா போ நெல் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க, பன்மையில் தான் பேசுவாங்க. இது பொதுமக்கள் அப்படி தான் அந்த தென் மாவட்டத்தில். இப்போ சென்னை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வா போன்றது அது இயல்பு. ஆனால் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டு சென்னை போன்ற நகரங்களில் வேலை செய்யும்போது கூட அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒருமையில் பேசி பழகிறாங்க. அப்போது காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்கத்தான், மக்களை வந்து கீழ்த்தரமாக நடத்துவதற்காக காவல்துறை நியமிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து அந்த நீங்கள் போக்குவரத்து காவல்துறையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு காவல்துறையாக இருக்கட்டும், அல்லது கிரைம் இருக்கட்டும், இல்லை உளவுத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளமாக பெற்று வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து சில கடுமைகள் காட்டலாம், நீங்கள் அந்த கடுமையை காட்டக்கூடாதுன்னு தெரியல, அந்த கடுமை குற்றவாளிகள்கிட்ட காட்டலாம். ஆனால் அப்பாவி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் காட்டும்போது நிச்சயமாக காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு ஆத்திரம் வருது, என்னடா போலீஸ் ஸ்டேஷனாக வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு பயம் வருது. அப்போ ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய காவல் நிலையங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி, ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க பகுதி, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கஞ்சா, பவுடரு இது போன்ற போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடாது அல்லது அதை அருந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சில இளைஞர்கள், முற்போக்கு சிந்தனை கொண்ட சில இளைஞர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது காவல்துறை என்ன பண்ணணும், அந்த இளைஞர்களை கூப்பிட்டு பாராட்டணும். இந்த மாதிரி வேலை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக போதை வஸ்துகள் ஒழிக்கப்படும், குற்றங்கள் கம்மியாகும், உண்மையில் நீங்கள் வந்து இந்த யங்ஸ்டேட்டில் வந்து நீங்கள் செய்கிறது ஒரு வெல்கம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளே அவர்கள் வந்து விழா கூட நடத்தலாம். ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னா, இது போல் பசங்களை கூப்பிட்டு என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்காமல், என்ன சார் நான் ஒன்றும் பண்ணல, தேவையில்லாமல் பண்ணாத, பொழப்ப பாரு, அப்புறம் பாஸ்போர்ட் கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது,
நீயும் இப்போ மற்ற மாரி ஆக வேண்டிதான் அப்படின்ற மிரட்டல் தோணி. அப்போது எந்த மாணவர்கள் மக்கள் பணியை செய்கிறதுக்கு இப்படி இறங்கி இந்த கஞ்சா போதை வசதி ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய மாட்டான். அப்போது காவல்துறை இதில் எல்லா காவல்துறை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 25% இருக்காங்க. பெரும்பாலும் காவல்துறையில் 25% இது போன்ற போதை வஸ்துகள் சட்டத்துக்கு புறனாக செயல்படக்கூடிய நபர்களோட தொடர்புகள் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஷனில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது அதுன்னு காட்டி கொடுத்துட்டு அப்படி இப்படி இருக்கிறவன் அவன் ஸ்டேஷனுக்கு போகிறான், இன்ஸ்பெக்டர்கிட்ட உட்காடுறான், பேசுகிறான், சார் அவன் இந்த விஷயம் கோரிக்கையை வைக்கிறான். உடனே இன்ஸ்பெக்டர் அதை கிளியர் பண்ணுறாரு. பட் அவன் ஒரு சமூக செயல்பாட்டானா இல்லை. அவனுக்கு வேலையை என்ன சொன்னால் இந்த தெருவில் அது நடக்குது, அந்த தெருவில் இது நடக்குது. அவன் 10 பேரை ஏரியாவில் வச்சுருக்கான், கஞ்சா விற்கிறது, பவுடர் விற்கிறது, அவன் தான் விற்பனை. ஆனால் அவன் போய் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நம்மளை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி, சார் அது என்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனைக்கு தான், அதுக்குன்னு கொலை கேஸுக்கெல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? கொலை பண்ணியிருக்கான் சார், அவனை விட்டுருங்க சார்ன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நம்ம எப்படின்னா கோரிக்கை வைக்க முடியுமா? முடியாது. குற்றம் செஞ்சோன்னா தண்டனை பெறணும், அது வேறு விஷயம். நாம் அந்த சின்ன விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த பிரச்சனை இருக்குது, அது என்னென்னு பாருங்கள் சார்னா, அது ஒரு அலட்சியமாக தான் அதிகாரிகள் நம்மக்கிட்ட அணுகிறாங்க. அதே நேரத்தில் இது போன்ற நபர்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்கள் காவல் நிலையத்துக்கு போய் அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கக்கூடிய ஏன்னு சொன்னால் அவன் சம்பாதிக்கிறதுல அங்கே இருக்க மாமல் கொடுக்குறான். அதனால் அவனுக்கு ஒரு விதமான கண்ணியத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போது இது காவல்துறைக்கு இது பொதுமக்கள் அங்கே பார்க்குறாங்க. உங்களை கேள்வி கேட்க முடியாது, யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதை அவங்க போய் வெளியே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய அளவுக்கு பரப்பப்படும். அப்போ காவல்துறை மீது ஒரு தவறான இமேஜ் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு லஞ்சம் யார் வாங்குறா? எல்லாரும் வாங்குகிறாங்க. பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குகிறாங்க. ஆனால் இப்போ காவலர்கள் வெயிலில் நிற்கிறாங்க, போக்குவரத்து காவலர்கள். அந்த லாரிக்கிட்ட 10 ரூபா 100 ரூபா வாங்குகிறாங்க. பட் அந்த 10 ரூபா 100 ரூபா தான் பொது வெளியில் பேசு பொருளாகுது. ஆனால் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கக்கூடிய விஷயங்கள் பொது வெளியில் பேசு பொருள் ஆகிறதில்ல. அப்போ காரணம் என்னென்னா, நீங்கள் காவல் நிலையத்தில் நடத்தக்கூடிய, அதாவது புகார்தாரர்கிட்டையும் குற்றவாளிக்கிட்டே ஒரே மாதிரி நடந்துட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வெறுப்பு பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாகுது. காவல் நிலையம்னா அப்படி தான், காசு கொடுத்தா தான் வேலை செய்வாங்க, இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம அலட்சியப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஓடுது. அதுதான் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், 100 ரூபா லஞ்சம் வாங்குறது பெருசாக மீடியாவில் போட்டு காமிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறது எந்த மீடியாவும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகுதில்லை. பொதுப்பணித்துறை உட்பட அரசு துறையில் எல்லாத்துலேயும் லஞ்சம் தலைவிரித்தாடுது, அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. போலீஸ் மட்டும்தான் வாங்குதில்லை. ஆனால் போலீஸ் விஷயம் பெரிய பேசு பொருளாகிறதுக்கு காரணமே காவல் நிலையத்தில் குற்றவாளிக்கிட்டேயும் பொதுமக்கள்கிட்டையும் ஒரே மாதிரியாக நடந்தேன். அப்போது இது போன்ற விஷயங்களுக்கு திரு மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபி அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஆலோசனை கூட்டங்களை வழங்கி இன்ஸ்பெக்டரு, ஏசி, இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, ஏடு, கான்ஸ்டபிள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நடத்தணும். நீங்கள் கிட்ட வரக்கூடிய நபர்கள் எப்படி, உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ்லேயே நம்ம போகிறோம், சில நேரங்கள் போகும்போது அப்போ அங்கே நடந்துக்கக்கூடிய நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா ஒருமையிலே தான் பேசுகிறாங்க. நெல் இங்கே வா, அங்கே போகாத, உள்ளே போ, கையை தூக்கு, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க, எடு, உன் பேர் என்ன, இப்படி தான் கேட்குறாங்க. எங்கே கமிஷனர் அலுவலகத்தில் புகார் சொல்வதற்காக வந்தக்கூடிய பொதுமக்களிடம் கூட இப்படி தான் நடக்குது. சென்னையில் சொல்கிறேன் நான். அப்போது இந்த பன்மை, வாங்க என்ன விஷயம் பார்க்கணுமா, யாரை இவரை பார்க்கணுமா, சரி அனுமதி இருக்கா, கொடுத்துருக்காரா, வர சொல்லியிருக்காரா, உங்கள் பேர் எழுதுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. உன் பேர் எழுது, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சிகளையும் அதாவது வெறுப்பும் காவல்துறை மீது ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது. அதனால் திரு மகேஷ்குமார் அவர்கள் நீங்கள் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நிகழ்ச்சி நடத்துகிறதை விட நீங்கள் நல்ல ஆலோசனை வழங்கும் ஒரு குழு மாரி ஒன்று நடத்துனீங்கன்னா நிச்சயமாக அது மக்களுக்கும் காவல்துறைக்கும் மிக நன்மையாக இருக்கும் என்பது வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் சார்பாக அன்பான கோரிக்கையாக வைக்கின்றேன்.